ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். இன்று ஜூன் 5 கிருத்திகை. முருகனை மனதார நினைத்து நம்முடைய வீட்டு பூஜை அறையிலேயோ அல்லது கோவிலில் கூட சென்று அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு இந்த ஒரே ஒரு பூவினால் இந்த ஒரு மாலையை மட்டும் நாம் இந்த ஒரு நாளில் அணிவித்தோம் என்றால் நமக்கு அதிக அளவில் நன்மைகளானது நடக்குமாம். நமது வீட்டில் தேவையில்லாமல் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதாக இருக்கட்டும், குழந்தைக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் சண்டை சச்சரவு, குடும்பத்தில் தேவையில்லாமல் மனக்குழப்பங்களுக்கும் தேவையில்லாமல் கஷ்டங்களும் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது அனைத்துமே தீர்வதற்கு நாம் முருகனுக்கு இந்த ஒரே ஒரு மாலையை, அதுவும் இந்த கிருத்திகை நாளில் இந்த கிருத்திகை நாள் முடிவதற்குள் நாம் நமது வீட்டிலோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கோ சென்று நம்ம அனுப்பித்தோம் என்றால் இதனால் மிக பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமாம். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு செயலை இந்த ஒரு நாளில் செய்து வர சொல்லுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். எந்த பூவை கொண்டு இந்த ஒரு மாலையை நாம் செய்ய வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். அதாவது இந்த ஒரு பரிகாரத்தை காஞ்சி மகான் மகாபிரிவா அவருடைய பக்தர்கள் அனைவரிடமே கூறியிருக்கிறார். இந்த மாதிரி கிருத்திகை நாளானது வரும் பொழுது நம்ம முருகனுக்கு இந்த ஒரு மாலையை மட்டும் நம்ம சாட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கின்ற குடும்பத்தில் இருக்கின்ற தீராத பிரச்சனைகள் கூட தீர்ந்து விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது. நம்ம வீட்டில் கூட செய்து முருகனுக்கு பிடித்த பொருட்களை நம்ம நைவேத்தியமாக வைக்கிறதுனாலும் முருகனுடைய மனதானது மிகவும் குளிர்ச்சி அடையுமாம். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்களானது நடக்கும். நீங்கள் எந்த மாலையை முருகனுக்கு அனுபவிக்க வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் சாமந்தி மாலை இருக்கல்லவா, சாமந்தி மாலையை தான் சாமந்தி மாலை அல்லது முல்லை இந்த 2 பூக்களால் நம்ம மாலை செய்ய வேண்டுமாம். அப்படி மாலை தொடுக்க முடியவில்லை என்றாலும் இந்த பூக்களையாவது நம்ம முருகனுடைய பாத்திரத்திற்கு அடியில் நம்ம வைத்து வணங்க வேண்டுமாம். வணங்கிவிட்டு ஒரே ஒரு நல்லெண்ணெய் தீபமோ விளக்கெண்ணெய் தீபமோ ஏற்றி நம்மளுடைய வேண்டுதலை கேட்டோம் என்றால் முருகன் கட்டாயம் நடத்தி வைப்பாராம். நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகளாக இருக்கட்டும், கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அது அனைத்துமே முருகன் தீர்த்து வைப்பாராம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு கிருத்திகை நாளில் முருகனுக்கு இருக்கின்றதாம். எனவே இந்த ஒரு கிருத்திகை நாளில் நீங்களும் பயன்படுத்தி கொண்டு இந்த ஒரு செயலை செய்யுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.